ஜீரோ தொடக்கம். லாஸ்ட் வீக்ல நம்ம ஒரு கிராஸ் பீஸ் வச்சு நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணோம்னு பார்த்தோம். இந்த வீக் நம்ம பிளாக் பீஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பிளாக் பீஸ் வச்சு எப்படி நெக்கை ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம இந்த மாதிரி நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். நான் இங்க வந்து யூ ஷேப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வேற ஏதாவது நெக் ஷேப் வந்து வைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்ல வந்து என்ன நெக் ஷேப் கொடுத்துருக்கோமோ அதை வேற ஒரு கிளாத்ல ட்ரேஸ் பண்ணி நம்ம பிளாக் பீஸ் ரெடி பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பிளெயின் கிளாத்தை எடுத்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளாத்தை ரெண்டா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கிளாத் அயன் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு ட்ரா பண்ணி கட் பண்றது ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு நீட்டா வரும். ஸோ இந்த மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஆன் ஃபோல்டு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம வந்து நெக்கு பிளேஸ் பண்ணிக்கணும். பிளேஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்மளோட ஹெட் பின்னை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா துணி நகராம நம்மளோட ஆக்சுவல் நெக் ஷேப்பை அப்படியே நம்மளுக்கு ட்ரேஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன நெக் ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி இந்த கிளாத்ல எடுத்துக்கணும். இப்போ பின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த துணி நகராம இருக்கிறதுக்கும் இந்த பின் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த பிளாக் பீஸ் வந்து நம்ம இந்த சைட்ஸ்ல ஃபினிஷ் பண்றதுக்காக ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் அண்ட் 1.5 inches வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிப் வந்து உள்ள ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம டோட்டலா 2 inches அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி இந்த நெக் ஷேப்க்கே அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நெக் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்மளோட பிளாக் பீஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட நெக்ல வந்து 1/4 inch மார்க் பண்ண போறோம். கீழே டவுன் சைட்ல வந்து 1/2 inch மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 inch மார்க் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது நம்மளோட லைன் வந்து கரெக்டா நீட்டா இருக்கும். இப்போ நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி டவுன் சைட்ல மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 inch. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 1/2 inch மார்க் பண்ணதை மடிச்சு தைக்க போறோம். நம்ம மேனுவலா இந்த மாதிரி இந்த ஸ்டிச் வரைக்கும், அதாவது மார்க் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்ல வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த 1/2 inch மார்க்கிங் லைன்ல ஒரு ஃபேக் ஸ்டிச் வந்து கொடுக்க போறோம். இப்போ இந்த 1/2 inch லைன்ல ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாத்தை இந்த ஸ்டிச் வரைக்கும் ஃபோல்டு பண்ணிட்டு அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண வரைக்கும் ஃபோல்டு பண்ணிட்டு அயன் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துருக்கோம். டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தூக்கும். இதை நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே 1/2 inch இருக்கு. இதுக்கு மிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 inch அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்மளோட டேர்னிங் பாயிண்ட்லாம் இந்த மாதிரி கட்டர் வச்சுட்டு ஸ்டிச் பண்றதுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம நெக்கை கட் பண்ணியிருக்க அந்த கிளாத்ல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணியிருக்க இந்த கிளாத்தில் இது ரைட் ஃபேஸிங், இதோட ரைட் ஃபேஸிங்கில் சென்டர் கரெக்டாக இந்த கிளாத் இப்படி ரெண்டாக மடிச்சிங்கன்னா
சென்டர் கரெக்டாக இதை வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட நெக் ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி இந்த 2 கிளாத்தை வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம பின் பண்ணிட்டோம். பின் பண்ணுறதுனால நம்ம வந்து கிளாத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டிச்சிங்கில் நம்மளால நீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ண இந்த கேப்பில் நம்ம வந்து ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிக்க போகிறோம். டர்ன் பண்ணும் போது நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும் போது. இந்த கிளாத்தை டர்ன் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை நம்ம வந்து டர்ன் பண்ணிட்டு ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி அயன் பண்ணி எடுத்திருக்கோம். அயன் பண்ணினதுக்கு அப்புறமா இது அப்படியே இந்த டாப்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த டாப் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸ்ல போடும் போது உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து எலும்பாம அப்படியே வந்து ஸ்கின்னோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம நீட்டா ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.